வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளான சூப்பரான ஒரு பூண்டு சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நாட்டு பூண்டாக இருந்தால் ஒரு 20லேருந்து 25 பல் பூண்டு எடுத்துக்கோங்க. பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு 10 பூண்டு எடுத்துக்கோங்க போதும். இதோட ஒரு தக்காளி, ஒரு காஞ்ச மிளகாய். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கலாம். இதுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்து அரைக்க வேண்டாம், தக்காளியிலே போதுமான அளவு தண்ணி இருக்கும். பொதுவாக பூண்டை சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி பச்சைக்கோ இல்லை பாதி வேக்காட்லேயோ சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பூண்டில் ஆலிசின் அப்படிங்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. நீங்கள் பூண்டை சமைக்கும்போது அது போயிடும். ஸோ பச்சைக்கு பூண்டை எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் பிளட் ப்ரெஷரையும் சுகரையும் அது கண்ட்ரோல் பண்ணுது. இப்போது சட்னிக்கு வருவோம். இந்த சட்னியை எல்லா சட்னி மாதிரி அள்ளி சாப்பிட்றாதீங்க, கொஞ்சமாக தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை காரம் ஜாஸ்தியாக தெரிஞ்சிச்சுன்னா கொஞ்சம் தேங்காய் எண்ணெயோ இல்லை நெய்யோ விட்டு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இந்த சட்னி ஒரு சைடாக வேக வைப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தோசைக்கு செம்ம காம்பினேஷனாக இருக்கும். வாங்க ஒரு தோசையும் ஊற்றிடலாம். இது நார்மல் தோசை மாவு, இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. இதுக்கு மேலே நெய்யோ எண்ணெயோ விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு பக்கம் நல்லா வேக விடலாம். இதோ நம்மளோட தோசை ரெடி. இந்த சட்னி நீங்கள் பச்சைக்கு சாப்பிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை தாளிக்கணுன்னாலும் தாளிச்சிக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் பாத்திரத்தில் விடுங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேருங்க. கடுகு வெடிக்கட்டும், உளுந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும். இதோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துட்டு சட்னியை சேர்த்துருங்க. இதை நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் அடுப்பில் வைக்கலாம். இந்த மாதிரி தாளிக்கும் போது அதோட காரம் கூட கம்மியாயிடும். ஸோ இதோ நம்மளோட சட்னி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறோம். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.